என்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்ல. அதுக்கு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சானா? ஓ ப்ளீஸ் ரோஹித், நான் அவனோட அம்மான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வாட்? அது ஒரு பெரிய கதை. அத இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு எனர்ஜி இல்ல. எனிவேஸ் துருவா இப்போ ஓகே, நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நீ என்ன புரிய வச்ச? அவனுக்கு தான் டாட் இருக்காருல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு துருவாக்கு ஒரு எமோஷனலான கனெக்ஷன் இருக்கு. ரியலி? நீயும் குழந்தையுமா? உனக்கு குழந்தைங்கன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கணும்ல நான் நினைச்சேன். நடந்துச்சு. ஆனா துருவா அவனோட அப்பா ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கடுமையானவர். அதனால எக்ஸ்கியூஸ் மீ, ருத்ரா கோபக்காரன் இல்ல. சில சமயம் கோபம் வரும், ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போனா நான் இதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேனே, அது என்ன? யூனோ, இந்த சைனஸ், இந்த அலர்ஜி என்ன வாழ்க்கை பூராவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட வலி நிறைஞ்ச கதையை என்ன சொல்றது? ஓ கம் ஆன் ரோஹித், லைஃப்ல எல்லா விஷயமும் விளையாட்டு கிடையாது. ரியலி? மயிரா, இதை நீ சொல்றியா? ஒரு நிமிஷம் ருத்ரா, நான் உன்னை தேடி தான் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் புஷ்கர் வரைக்கும் போறேன். கொஞ்சம் நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும். நானா? ஆமா, ஆக்சுவலி நான் இந்த வாட்டி கொஞ்சம் மெட்டீரியல் ஜாஸ்தியா எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் உன்னோட ஹெல்ப்பும் வேணும். இத பாரு, உன் பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ கவலைப்படாத, நான் சொல்லித்தரேன் உனக்கு. 2-3 நாள் தான் அங்க வேலை இருக்கும். நம்ம சீக்கிரமே வந்துடலாம். எனக்கும் சில வேலைகள்லாம் இருக்கு. அதான் என்கிட்ட பேச சொல்லி உன்கிட்ட அண்ணி தானே சொன்னாங்க. என் கூட வந்தனா உனக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அது வந்து ருத்ரா, இதான் நான் அப்பவே மைத்திலி கிட்ட சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க தம்பி? ஏன் போக மாட்டீங்க? ஒரே ஒரு வாரம் தானே, போங்களேன். ஒரு வாரமோ இல்ல 2 நாளோ என்ன இங்க இருந்து ஏன் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வேலை விஷயமா போறாரு, நீங்களும் கூட போனா நல்லா இருக்குமே நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நான் மயூரா கூட... இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கும் புரியுது, நீங்க அங்க போறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி விடுங்க. எனக்கு எந்த கஷ்டமும் வராது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் வந்து துருவா பத்தி தான் சொல்றேன். அவர் உங்களை மட்டும் தான் கேட்டாரு, ஆனா நீங்க சரின்னு சொன்னா துருவாவை நான் உங்க கூட அனுப்பி வைப்பேன். துருவா குழந்தையாச்சே, அவனை ஒன்னாகாத நீ. அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். மயூரா தான் புரிய வச்சா. இவ்வளவு நாளா என்னால பண்ண முடியாதத இன்னைக்கு அவ செஞ்சுட்டா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன், நானும் துருவாவும் கண்டிப்பா இங்கே தான் இருப்போம். இதுக்கெல்லாம் பயந்து நாங்க எங்க இருந்து ஓட முடியாது. மயூரா கல்யாணம் பண்ணிட்டு போறதை நான் பார்ப்பேன். என்ன நடக்கணும்னு இருக்கும் நடக்கட்டும். என்னோட மனசுல எந்த வருத்தமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. எதுவும் மாறல, மாறவும் போறதில்லை. கிடைச்சிருச்சா? எங்க எங்க எங்க? கிடைக்கலமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, கொஞ்சம் யோசிங்களேன். என்னடா சமர், திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்க? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அம்மா, அது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அம்மா, இதெல்லாம் அந்த பைத்தியக்காரியோட வேலை. இப்ப மயூரா திரும்ப வந்தாலும் நான் ரூமுக்கு வாடகை வாங்க முடியாதுன்னு சொல்றான். ஐயோ, பாவம் என் செல்ல பையன். பணம் இல்லனா பொண்டாட்டி சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாள். ஐயோ, என் பையன் எப்படி இழைச்சு போயிட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாதடா, சொல்லுப்பா.
உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுப்பா.